இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாப்ள தனியா வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க? மனசு ஒரே குழப்பமா இருக்கு மாமா. எனக்கும் அதே குழப்பம்தான். இங்க வாங்க வாங்க மாப்ள, இந்தாங்க புடிங்க, இதையும் புடிங்க. வாங்க மாப்ள, இப்படி வைங்க. ஆமா மாமா, நீங்க வானதி அம்மா வசுந்தராவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது இருக்கட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை மாமா. எனக்கும் பிடிக்கல மாப்ள. ஏன் மாமா? உங்களுக்கு ஏன் பிடிக்கல மாப்ள? உண்மையை சொல்லணும்னா என்னால சரியான காரணத்தை சொல்ல முடியல மாமா. ஆனா பிடிக்கல. நீங்களும் புதுசா வந்தீங்க, நான் பேசினேன், பழகினேன், உங்களை ரொம்ப பிடிச்சது. அதுக்கு காரணம் உங்களோட குணம், உங்களோட நேர்மை, உங்ககிட்ட நான் உணர்ற அன்பு. ஆனா வானதியோட அம்மானு வந்திருக்கவங்க வானதியோட அம்மாவான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மாப்ள. என்னங்கய்யா இது? நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டீங்க. சொல்லிட்டு தாம்மா கிளம்ப போறேன். எனக்கு ஊர்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் தான் ஆகணும். ஐயா, நான் கோவில்ல பேசினத நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா? அம்மாடி, எங்க வம்சத்தை சேர்ந்த நீ எப்படிமா தப்பா பேசுவ? நீ நினைச்சாலும் உனக்கு தப்பா பேச வராது. அமுதா, அண்ணா, என்னம்மா பாக்குற? திடீர்னு கிளம்புறேன்னு யோசிக்கிறியா? ஆமாங்கண்ணா, நீங்க திடீர்னு கிளம்புறத பாக்கும்போது எனக்கு அப்படியே அதிர்ச்சியா போச்சுண்ணா. நான் போற வேலை முடிஞ்சதும் போன மாதிரியே வருவேன். என் மகளை பார்க்கணும், என் தங்க ராஜேஸ்வரிய பார்க்கணும், அப்புறம் மாப்பிளைய பார்க்கணும். சரிதானே அமுதா? ஆமாண்ணா. என்னால பார்க்காம இருக்க முடியாது. ஆமா ஆமா, நான் போயிட்டு வந்துடுறேன். வரட்டுமா? யார்கிட்டமா பேசிட்டு இருந்த? ஊருக்கு போயிருக்கிற அந்த பெருசு கிட்டயா? ஆமா. நீ என்ன அவ்வளவு உரிமையா அவரை அப்பா அப்பாங்கிற? நானும் வந்த நாள்ல இருந்து இத உன்கிட்ட கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்பதான் அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. உன்னை பெத்தவரு எங்கேயோ இருக்காரு, வளர்த்தவரு கூடவே இருக்காரு. இவங்க எல்லாரையும் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம வேற யாரையும் அப்பாங்கிற? இப்படி கண்டவங்களையும் நீ உரிமையா அப்பான்னு கூப்பிடுறது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. நீங்க ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல. வீட்டுக்கு வந்துட்டு போற விருந்தாளி எல்லாம் இப்படி அப்பான்னு சொந்தம் கொண்டாடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல வானதி. இனிமேலாவது யார் யார எங்க வைக்கணும், எப்படி கூப்பிடணுங்கிறத தெரிஞ்சு நடந்துக்கோ வானதி. உங்களை பாக்குறதுக்காக இவர் வாசல்ல நின்னுட்டு இருந்தாரு. உங்களுக்கும் அவரை நல்லா தெரியும்னு சொன்னாரா, அதான் கூட்டிட்டு வந்தேன். வேற என்ன சொன்னாரு? வேற எதுவும் சொல்லலையே. எல்லாத்தையும் சொல்றதுக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன். நாம அன்னைக்கு அவ்வளவு சொல்லியும் இந்த ஆள் நம்மள தேடி வந்துட்டானே, ஒருவேளை நம்மள மாட்டி விட்டுருவானோ? அம்மா, வசுந்தரா அம்மா யாரு எப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? நான் சொல்றேன் கேளுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டியோட ஆபரேஷன் செலவுக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு. அந்த பணத்தை கொடுத்து எனக்கு உதவி பண்ணதே வசுந்தரா அம்மா தான். என் பொண்டாட்டி உசுரோட இருக்கிறதே அவங்களோட புண்ணியத்தினாலதான். இவளே ஒரு அன்னக்காவடி, ஃப்ராடு. இவ எப்படி ஆபரேஷன் செலவுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பா? அப்பாடா, இவரை நம்மள போட்டு கொடுக்கற எண்ணத்தோட வரலன்னு நினைக்கிறேன். தப்பிச்சோம். ஓ, நீங்களா? எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இவ்வளவு நம்மள மாதிரியே உருட்டுறாளே. எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. சரி, இப்ப என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? அது பொண்ணோட படிப்பு செலவுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுதுங்கம்மா.
நீங்க தான் எந்த உதவியா இருந்தாலும் தயங்காம வந்து உங்ககிட்ட கேட்க சொன்னீங்கல்ல. அதான் நீங்க ஊர்ல இருந்து வந்தது தெரிஞ்சு உங்களை பார்த்து உதவி கேட்கலான்னு வந்தேம்மா. அதானே பார்த்தேன். பணத்தை வாங்குறதுக்கு தான் பார்ட்டி இவ்ளோ தூரம் கிளம்பி வந்திருக்குதா? பயங்கரமான அயோக்கியம். இவரை அப்புறம் வச்சுக்கலாம். இப்பவும் நான் உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். என் நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஏதாவது பணம் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுங்கம்மா. வசுந்தரா, யார் அந்த ஆளு? அந்த ஆளை பார்த்ததுமே உன் முகமெல்லாம் பேரஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. அவன் என்னமோ ஆபரேஷன் செலவுக்கு நீ 2 லட்சம் ரூபாய் கொடுத்ததா சொல்றா. இப்ப என்னடான்னா நீ பாட்டுக்கு 10,000 ரூபாய் எடுத்து முள்ளங்கி பத்த மாதிரி அவன் கையில கொடுக்குற. இங்க பாரு, இதெல்லாம் என் கணக்குல சேராது. நான் உனக்கு எவ்வளவு பேசிருக்கணும் அவ்வளவுதான் கொடுப்பேன். இப்ப வந்துட்டு போனது யாருன்னு நினைச்ச? யாரு? அதான் அவனே சொன்னானே, என்னமோ அவனுக்கு உதவி தேவைப்பட்டப்பெல்லாம் நீதான் பண உதவி செஞ்சேன்னு. என்கிட்ட பணம் வாங்குறதுக்காக அந்த ஆளு போட்ட நடிப்பு. நடிப்பா? அப்படின்னா உண்மையிலேயே அந்த ஆள் யாரு? அவருதான் எனக்கு தாலி கட்டின புருஷன். ஐயோ, ஓ புருஷனா? ம், ஐயோ, எங்க என்ன மாட்டி விட்டுருவாரோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை பணத்தை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு. நீ கொடுத்த டபுள் பேட்டாவையும் அந்த ஆளு சுருட்டிட்டு போயிட்டாரு. ஏய் சரி சரி, போனா போகட்ட விடு. நல்ல வேலைக்கு உன்னை மாட்டி வைக்காம இருந்தாருல, உன்னை மாட்டி விட்டா நானும் எல்லாம் சேர்ந்து மாட்டிக்குவேன். ம், போய் தொலையட்டும். ஆனா ஒண்ணு வசுந்தரா, நீ இங்கிருந்து போற வரைக்கும் அந்த ஆள் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து உன்னை பார்க்க கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிடு. ம். ஐயா வணக்கங்கய்யா. வாங்க வாங்க. வணக்கம். இங்க அருணாச்சலன்றது நான் தாங்க ஐயா. உட்காருங்க. ஆ, கமலா, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிங்க. ஐயா, என்ன அடையாளம் தெரியலீங்களா? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, அதான் ஞாபகம் இல்ல. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க. உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கேளுங்க, பரவாயில்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க குடும்பம் நம்ம ஊரை விட்டு வந்துருச்சுங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னதான் பொழப்புக்காக அசலூர் வந்திருந்தாலும் வருஷத்துல ஒரு நாள் நம்ம ஊர் குலதெய்வம் கோயில் திருவிழாவுக்கு வந்துட்டு போலாம்ல, அதுக்கு கூட வராம இருக்கீங்களே. இல்லைங்கய்யா, எங்க பொழப்ப பார்க்கவே நேரம் சரியா இருக்குதுங்கய்யா. இதுல எங்க ஊர் பக்கம்லாம் வர்றதுங்கய்யா. சரிங்கய்யா, ஏதாவது வேலை விஷயமா வந்திருக்கீங்களா ஐயா? உங்களை பார்க்க தான் வந்தோம். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு தகவல் தேவைப்படுது. சொல்றேங்கய்யா. உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ கேளுங்கய்யா. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். என்ன கமலா, தண்ணி கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? பின்னால கொஞ்சம் வேலை இருந்ததுங்க. தண்ணி குடிங்க. இந்தாங்க ஐயா.